இவ்வளவு வந்துச்சுதான் இவ்வளவு பாடிக்கிட்டு இருந்தானா அழகான பாட்டு இப்படி பாட்டு அந்த பிள்ளை வந்து நீங்க என்னது உனக்கு உதவி வா ஆடறிய அப்பா மருமகனே எதை பொத்திக்கிட்டு இருக்கிற கையறி சும்மா வாய மூடி லூசு முட்டை பாட்ட பாடு மாமி அடே அங்கே கம்பெனி கொடுக்குற நான் பாடிட்டு இருக்கல அங்க என்ன ஊரை பார்த்துட்டு இருக்கிற இப்பதான் தெரியுது என்ன தெரியுது உன் மண்டையில ஏன் மசர் இல்லை அது போயிட்டு போகுது நீ எதுக்கோ ஏமாந்து நடந்திருக்கிற அதுல மண்டையில இருக்க மசர் ஊரா உந்து வச்சு வாழ்க்கையில ஏமாந்தது இல்ல அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் அதுக்கு போய் வேற எதை பாக்குறது நான் பார்த்தேன் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு மொட்டை எடுத்துட்டு வந்தேன் முத்துமாரியம்மன் தாயங்குளம் முத்துமாரியம்மன் மொட்டை எடுத்தல பாதி கொண்டு போயிட்டாங்க மதுரை அது மருமக்க மரவத்துக்குன்னு சொல்லி ஆசை ஆசையா ஆட்டுக்கறி எடுத்து இதா ஒரு வகுத்து ஒதுக்கி கறியா ஒரு வகுத்து ஒதுக்கி எலும்பா ஒரு வகுத்து ஒதுக்கி எலும்புண்டையில எல்லாம் சாப்பிடு என்று வச்சிருக்கிறேன் நல்ல தூங்குவீங்க எலும்ப 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 இல்ல என் மத்தியான் ஒருத்தர் இருக்காரு மச்சான் வரட்டும் மச்சான் நாங்க காட்டுக்கு போறோம் மச்சான பார்த்தா அப்படி இருக்கும் நன்றி என்னது ஏண்டி மீசன் எப்படியா இருக்கும் இப்படிதான் நீ எதையோ பார்த்துட்டு பயந்து வைக்கிறீங்க இது மச்சான் காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத கமுதக்குடி பேரு சொன்ன புள்ளி வதம் பாரு ஆமா கமுதக்குடி பேரு சொன்ன புள்ளி வதம் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத கமுதக்குடி பேரு சொன்ன புள்ளிவதும் பாரு ஆமா கமுதக்குடி பேரு சொன்ன புள்ளிவதும் பாரு கண்ணங்கோயில் கட்டி வச்சா முடிய மறங்கி நின்னா கட்டி வச்சா
அவன் கருப்பன் தான துணையா 18 படியா அந்த கருப்பன் தான துணையா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாது காட்டு பூடி வழி மறைக்கும் கலங்கி நிற்காது தமிழ்நாடு பேரு அது இருக்கக்கூடிய பாரு ஆமா தமிழ்நாடு பேரு அது புதுப்பணியா பேரு காட்டு வழி போற கவலைப்படாது காட்டு புலி மல்லி பறிக்கான் கலங்கி நிற்காத கமுதக்குடி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமுதக்குடி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு என்ன பாடுனாலும் கைதட்டல ஏன் பருப்பு வேகலையா பனி ரொம்ப பெய்யுதுல்ல நல்லா இருந்த ஊர்ல ஏப்பா அடிச்சுக்கிட்டிய இனி வெந்தா என்ன நான் போனதுக்கு அப்புறம் யாரும் பாத்தீங்களா நல்லா கூட்டம் இருந்துச்சு ராமேஸ்வரத்துல தீத்தாடுற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்ப பாரு பூராமே தூண்டி ஒரு கம்மாயில உட்காந்த மாதிரி அங்கனும் 4 பேர் இங்கனும் 4 பேர் உட்காந்துருக்க ஆளுலாம் நெருக்கி வெளியூராத்தே இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியூர் ஆளுலாம் கை தூக்குங்க போகுது கோச்சுக்கிறாங்க தூக்குங்க கிளைமேட் சரியில்லை போயிட்டு நாளைக்கு வாங்க ஏன்னா உங்களை ரொம்ப நேரம் சிரிக்க வைக்கலாம் காலம் வந்து இதுக்கு தான் வந்து நான் பப்புன் டான்ஸை வந்து வளர்த்துக்கிறது ஒரு சில பெரிய எல்லாம் சொல்லி அதை விடு இதை விடுன்னு இப்போ கூட்டம் உட்காந்துருக்கா நான் அடுத்து வந்து வள்ளிதர்மன் நாடு நடத்தணும்னா ஊருக்குள்ள பூரா நான் சொல்லிடுவேன் ஒரு 10-20 ஆள் இந்த 100 நாள் வேலை பார்க்குற ஆளுகளை பூரா வச்சு நல்ல சீமக்கரில் வெட்டி ஒரு 4 மட்டத்துக்கு போட்டுருங்க சுத்தி இல்லைன்னா ஜேஜிபியை வச்சு ரோட்டை இங்கிட்டு ஒரு 40 அடிக்கு குழிய தோண்டிடும் ஒரு உள்ள போகாது கதைக்கு வரேன் எக்கோ குறை நீங்க போய் ஒரு கதைக்கு வரேன் போயிட்டு வரோம் ஹலோ 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 எக்கோ குறைக்குன்னு சொன்னேன் சரி பழுதா எக்கோ குறைக்க சொன்னேன் எந்த சுவிட்சு தெரியலன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிடு சுவிட்சு தெரியலையா ஒரு ரூபாய் சுண்டி விட்டா சிவப்பு விழுந்துச்சுன்னா சிவப்பு அமுக்கு ஹலோ ஹலோ சூப்பர் ஹலோ ஹலோ எங்க அப்பா முண்டை உன்னையாரு சொன்னா எங்க அப்பாவை சொன்னேன் எங்க அப்பா வந்து உலகத்திலேயே உயர்ந்தவன் 7 குடிசைக்கு சொந்தக்காரு எங்க அப்பா அப்பயே நான் சொன்னேன் கிறிசு கட்டவை உலகத்துல குடிசைய கட்டாதப்பா தீய வச்சிருவாங்க அவர் கேட்காம தீபாவளிக்கு ஒரு இளவட்ட பொருளோட சேர்ந்து எங்க அப்பா தண்ணி அடிச்சிருக்காரு மொத்தான்னு சொல்லியிருக்காரு 3 குடிசையை சுத்தமா எரிச்சு விட்டு போயிட்டேன் இப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கம்மா மடையில படுத்து கிடக்காங்க எங்க அப்பா பேரு நம்பிராஜன் நாட்டுக்கவர் ராஜன் அவருடைய ஒரே சன் நம்பிராஜன் வள்ளிதர்மன் இடத்துல எப்படி சொன்னாத்தான் ஊர் நம்புது பழைய காலத்துல மாதிரி என் தந்தை பெயர் நம்பி ஆகும் அப்படின்னா இவன் காரமத உடங்கிறான்னு ஊருக்கார கூட கிடைக்கும் எங்க அம்மா அடங்கம்மா பத்தியா அதான் ஏத்த இறங்க நகைச்சுவையில இருக்கும் மதுரை முத்து சிசியன் சும்மா எங்க அம்மா பேரு நங்கை மோகினி கடலூரும் அம்மா 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 யார தரத்தின்னு வச்சிருக்கேன் லக்காங்கோழி மாதிரியே கடுப்பேற்றுறார் மயிலான் ரொம்ப படுத்துறாரு மொத்தம் 7 ஆம்பளை குழந்தை தை மாசி பங்குனி சித்திரை வையாசி 7 குழந்தை எங்க அம்மாவை எங்க அப்பா நம்பிராசன் உறங்க விடல சுரண்டி இருக்கேன் பற்றி வேலை பார்த்த கட்டடம் மாதிரி எங்க ஆத்தா
அப்பா எப்படி ஆத்தா அந்த அளவோட 7 குழந்தை. அதோட எங்க ஆத்தா குடும்ப கட்டு பண்ணலாம்னு போயிருக்கு. எங்க அப்பா விடல, காலை புடிச்சு கெஞ்சிருக்கேன். நான் ஒரு ஈர்த்து என்று. ஹலோ, குடும்பம் உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? எங்க அம்மா மார்கழி 13 14 தெரியல, முருகா சரியா தெரியல. சின்ன பையன் 12. எங்க ஆத்தா வெளியில படுத்து கிடந்துச்சு கயத்து கட்டல. குளிர் தாங்க முடியல. 3 மணியை போல எங்க ஆத்தா உள்ள கூரை வீட்டுல படுத்து கிடக்கும் போது எங்க அப்பா வயிறு கட்டுல எத்தி உழப்பிட்டு உள்ள போய் எங்க ஆத்தாவை கெஞ்சிருக்கேன். தங்கை மோகினி 7 கடாயா இந்த ஒரு புருவைக்கு ரெடி பண்ணணும்னு எங்க அப்பா எங்க ஆத்தா மிஞ்சிய முடிச்சு இழுத்துருக்காங்க. அப்ப எங்க ஆத்தா சொன்னுச்சான், மூளையில உலக்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு கிழக்க சுத்தி உன் வெதர்ல அடிச்சு போய் ஓடிடுறாங்க. ஆனா எங்க அப்பா பயந்து, உசுருக்கு பயந்து உலக்கைய தூக்கிட்டு ஓடி இருக்காரு. பக்கத்து வீட்டுல நான் மானம் தோண்டி இருக்காங்க, கவனிக்கல. புள்ளியில உலக்க அடிச்சவனே சட்டார்னு அடிச்சு எது எங்க அம்மா நினைச்சிச்சோ அது தத்ரூபமாக சுவாக சோழி முடிஞ்சிச்சு. அதுல லேசா ஒரு உருண்டை அந்த விழுந்திருக்கு. எதிர்த்தாப்புல உள்ளவன் பதக்கி தின்னுட்டேன். இது ஒரு நகைச்சுவைன்னு சிரிக்கிறேன் பாரு. கனி எடுத்துக்கிட்டு எரிஞ்சு உருண்டான். அப்ப என் தங்கச்சி வள்ளி காட்டுல இருந்து கண்டெடுத்தோம். எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீச்ச தண்ணி மோந்து கொடுக்க கூட ஒரு மருமகள் இல்லையாப்பா, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்னார், நானும் சந்தைக்கே போனேன், தை பொங்கலை விட்டு ரேட்டு அதிகமா இருக்கு. யாரோ டெல்லியா நயன்தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்னு எங்க அப்பா சொன்னார். ஆனா என் தேவதை, என் மனைவியா வரக்கூடிய அந்த நயன்தாராவுக்கு எந்த பருவும் எந்த சிறங்கு இருக்கக்கூடாது. அழகு மலையானே, அவன் வரும்போது அவன் அழகுனால எல்லாரும் பொண்டாட்டிக்கு கோயில் கட்டுவான்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு கக்குசே கட்டி வைக்கிறேன். வண்டி ஓட்டு சடச்சடன்னு மழையா பெய்வ சிறுநீர். என் நயன்தாராவை நான் கூப்பிடுறேன். பச எடுக்காதீங்க, நயன்தாரா வர. நயன்தாரா வந்துட்டியா? இந்த சினிமா நடிகர்லாம் தோத்து போயிடும் அழகுன்னு எங்க அப்பா சொன்னாரு. பட் ஒன் திங், இன்னைக்கு நான் பிரஷர் மாத்திரை கூட போடல இந்த தேவதையை பார்க்கறதுக்காக. எனக்கு நரம்பு கலச்சி வேலை. ஏன் முண்ட சிறைக்காம வந்திருக்க? மூஞ்சில போல முடி திரும்பி நிக்கிறாள நயன்தாரா, திரும்புடா. செரு பிச்சு எதுல கொண்டு கைய வைக்கிறேன்? இதெல்லாம் வச்சு கொண்டு போய் காலையில உளுந்தவனா திங்கவோ எதுல கொண்டு போய் வைக்கிறா அவரு? இது நயன்தாரா எந்த காட்டப்பட்டாடா? சாணி வரைக்கும் தலை கரையா கடிச்சு. எங்க அப்பா சொன்னது நீங்க தானா? இங்கிட்டு வாங்க. ஹலோ நயன்தாரா, இங்க வாங்கலேன். போய் பாக்க. ரொம்ப நடிக்காத, காலைல கச்சம்பளம் தர மாட்டேன். அம்மா பொட்டி அரிசி குடிச்சு ஓட்டியல்ல ஆத்தா, நான் 100 வருஷம் வாழறேன் ஆத்தா. உனக்கு வேறனா யூடியூப் எடுக்கிற கண்ணியை செட் பண்ணி சந்தோஷமா இருக்கும். எடுத்து கொள்ள இன்னொருத்தி இருக்கா கண்ணே பிரித்தி. ஆமா, 2வது நயன்தாரா. ஆடி கண்ணி இதுக்கு அதுவே பரவாயில்ல. கொண்டு விடுவேன்.
எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? என்னது கொஞ்சம் வெள்ளை இது ஒரு தொல்லை. கண்ணே கண்ணே என்ன மசத்தை வச்சு தொலைச்ச அழுத்துதே. வைக்கிற ஏதாவது உருட்டிய வைக்க. அதுக்காக சீனி கல்லு யார் மாமா? அட அட நான் உன்னை விரும்புறதுக்கு முன்னாடி இத நான் கருப்பிட்டேன். இதுதான் உங்க கண்ணுல பாட ஓட்ட வந்த கண்ணம்மா கண்ணம்மா. இதுக்கு தீர்வு ஒரே ஆள் என் தங்கச்சி தான். தங்கச்சி என்னை காப்பாத்தா 2 எலும்பு முட்டைகிட்டு இருக்கு. சாரி மேடம், பப்ளிக்கா நினைச்சேன். என்ன நடக்குதுங்க? இந்த பாரு, அதுக்கு ஒரு ஆபத்து கிடையாது, உனக்கு தான் ஆபத்து. பாத்துக்க. ரெண்டு பேரும் உடையும் ஒரே மாதிரி. அதுக்காக ஆள் தெரிய மாதிரியா நீ நச்சு முடியாச்சு. அங்க பாரு, இந்த பிரகத்தினில நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கவிதை விட்டது, வெப்பை என்பது உண்மை என்பது பேசுகின்றது, வெப்பம் வந்தது, பெண்மை என்பது ஒன்று வந்தது, பேசுகின்றது, வெப்பம் வந்தது. இங்கே போற தெரியும், அங்கே இருக்கு மனசு, இங்கே போற புரியும். ஏதோ 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 ஒரு பையன் படிக்க 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 படிக்கிறது எனக்கும் அண்ணா வணக்கம்ண்ணா. நினைப்பு வந்தது. இட்லிக்கு உளுந்து ஆட்டுற மாதிரி எனக்கு திட்டு. அண்ணா வணக்கம். அண்ணா என்ன பிரச்சனையா? ஏன் இப்படி அழுகுறீங்க? இல்ல சோகமா இருக்கிற மாதிரி உங்க முகம் இருக்கு. தங்கச்சி நான் இருக்கும்போது சோகமா நீங்க இருக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அதனாலதான் தலைவி என்ற பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு அனுப்பியிருக்கேன். என்னண்ணே? நம்ம இடத்துக்கு நயன்தாரா வந்துருக்கு. அரே நயன்தாரா நயன்தாராமா? அவர் சிவன் டைரக்டர் இருக்காருல்ல, அவங்க ஒய்ஃப் தான். அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நயன்தாரா நீ பார்த்தது இல்லதான்? ஆனா அவங்கள பார்த்தது இல்லனே. அவங்க நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்கள நம்ம வேலையே நமக்கு சரியா இருக்கு, அவங்கள பாக்குறது நமக்கு வேலையா? அவங்களுடைய ரசிகை தான் நீ. ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா. காட்டா நல்ல தைரியமான பெண்மணி. அதான் அப்படிங்கும்போது அவங்கள நமக்கு பிடிக்கதான். கண்ணை மூடிக்க, கண்ணை மூடிட்டு அப்படி லொல்லாண்டே முழிச்சு பாக்க நயன்தாரா. சரி சரியா? லொல்லா அறுபத்த உள்ளையா அனாதை. அதான் நயன்தாரா என்ன பணி நேரத்துக்கு எல்லாம் நீங்க ஒரு மொழி நாங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்ணி சார் பர்ஃபார்மன்ஸ் ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே சாப்பிட்டோம். அண்ணா என்ன நயன்தாரா சொன்னீங்க, நாத்தனான்னு கூப்பிடுது? நீ ஏத்துனா அது நாத்தனா? எத நீங்க என் மண்டையில மசுரல இருந்தானே
இதுதானே போற மேல செகுத்தறிக்கு அரைஞ்ச வீங்கி கிடந்தேன். ஐயோ அண்ணா, இப்ப இருந்தாலும் அது அவங்க வந்து ஒரு பெண். அண்ணா. பெண்ணுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும். நயன்தாராவோ இந்த டென்தாராவோ வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிள்ளை வந்து உயிர் தோழி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுனாதான் என் ஆசையே. யார் ரெண்டு பேரு? உங்க 2 பேருக்கும் வரைக்கும் தண்ணி முடியும். நயன்தாரா. ஏய், நான் அதை கட்டிக்கிறேன், நீ போயிரு நயன். என்ன நான் 4 மாசமா ஏற்கனவே முழுகாம எங்கன குனிஞ்ச இல்ல எங்கன குனிஞ்சு நீ தண்ணி நான் உங்களை நம்பித்தானே வந்தேன். நீங்களே இப்படி சொல்றீங்க. எனக்கு பக்குன்னு வருதுன்னு. அண்ணா, இதுக்கு நீங்க தான் காரணமா? அன்னைக்கு கொஞ்சம் இவங்களே இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்? நக்குன மாதிரி இருக்கும். ஏதா அன்னைக்கு அண்ணன் தீபாவளியில கீரல இருந்தேன். குழந்தை வந்து ஒண்ணு உங்களை மாதிரி இருக்கும், இல்ல எதுக்கு என்ன மாதிரி இருக்கு? உங்க அண்ணன மாதிரி இருக்கும். அண்ணன மாதிரி இருந்தா தப்பிச்சுக்கலாம். நான் இந்த நான் உதைக்கிறேனா? ஐயோ தலைவணி மயனே. டேய், எந்த பொம்பளையாவது இந்த மாதிரி நான் காணாம இருக்கேன். என் கரிச்சி போறேன். இங்க வா, இன்னொரு துண்டை காணா. ஒழுக்கமா இருக்க நீ பக்கத்துல வராது, எனக்கு செந்தட்டி மாதிரி அரிக்குது. நோ நோ சரி, கடந்து போடும். இருந்தாலும் அண்ணா, அவங்க மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க. மாசமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். பெண் பாவம் பொல்லாது. இப்பெல்லாம் வந்து யாருன்னா சட்டையால கொடுத்து விடுவேன். எனக்கு சரி, இருந்தாலும் பொம்பளை பிள்ளை சொல்லக்கூடாது. என்ன தந்தாலும் மதுனின்னு இவங்களை முதல் தரமா கட்டிக்க, அந்த பிள்ளை 2ஆம் தரமா கட்டிக்க. ஏடி, எங்க அண்ணன் உனக்கு வேற ஆளு ஏது? அதுக்கு பிள்ளை வரந்தா நீ பீ துணி அழைஞ்ச வேணாம். என்ன குழந்தை பின்னாடி போயிருச்சு? உங்களை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன் உள்ள. ஊர் சுத்தி போயிடா இருக்கேன். ஊரு சுத்தி போயிடலாம். அடிச்சா உதுக்குறேன்ல. காரணம் என்ன தெரியுமா? காலையில 2 உளுந்தோட சேர்த்து வாங்கி தருவேன். நடிகுடியில அப்பா அம்மா இறந்தடிக்குதேன்னு. தங்கச்சி அண்ணா, அபிராமி வள்ளி, சரிங்க. புதுக்கோட்டையில இருந்து உன்னை மகேந்திர வெள்ள ஆம்பளை உரம் உட்காந்துட்டு உன்னை படுக்க போட்டு கொண்டு வந்து ஒரு சீட்ல படுக்க போட்டு கொண்டு வந்து உனக்கு சாம்பார் சோத்தை போட்டு நேரத்துக்கு டீ வாங்கி கொடுத்து பெருமாளே ஓஞ்சி போனேன். பெருமாள் ஓஞ்சி போன. ஆனா நீ இந்த கமுதக்குடி கிராமத்தை ஏமாத்துற. என்ன ஒரு உங்க மேல எவ்வளவு ஒரு பாசம் இருந்தா வேர்க்காம பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மதுரை கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம். அபிராமி பாடுன பேசுன என் தங்கச்சி தான் நீ வள்ளி. நான் கண்டெடுத்து வளர்க்கலன்னா நேரம் உன்னைய காக்கா கொத்திட்டு போயிருக்கும். நாய் நிறைய இழுத்துக்கிட்டு போயிருக்குங்கிற. வள்ளி ஆடணும். கைதட்டலாம் இளஞ்சிங்கங்களை, கைதட்டுங்க. மதினின்ற அவன் முதல் எதிரியா இருக்காங்க. என்ன பண்ணீங்க மச்சான்? நீ பண்ணதுக்கு சம்பளமே இல்லையா? அப்படியே சாக்காரேன். துணையாக வரலாமா? அப்படியே குத்தி முடிச்சா ஏன் இப்படி எங்க பாரு சின்ன ஜனக்கணக்கண சின்ன முந்தா சின்ன ஜனக்கணக்கண சின்ன என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க? சிஞ்சு போட்டேன், நீ தான் போடு. அத எதுக்கு இதை போட்டீங்கன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் ஒரே அடிதாண்டா அடிக்கிறேன். எல்லாத்துக்கும் டுப்பு டுப்புன்னு.
கூட்டிட்டு வர சொல்ற அந்த கும்பலை ஏத்தி விட்டு என் தங்கச்சி எனக்கு வேணாம் சரி, எழுதி விடுங்க. என்ன அது என்னது வேற முளப்பாரி அடியா சரி கிடைச்சு போச்சு. ஆனா காலத்தை வந்து காரியம் கடை சொல்லிட்டாங்க. பறவையா வந்துகிட்டே இருக்கு. பறவையை விரட்டுறோம். 2 ஆடும் ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? நன்றி. ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோலோ பாண்டியூர்ல அடிச்சு விட்டாவே அவங்க வேற மாசமா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. நீ இந்த மாதிரி கொடுமை புள்ளகள தங்கச்சி வாக்குறேன் பாருவேன் என்ன மாசமா இருக்காவ நீ தானே சொன்ன தூக்க வரிசையில என்னமோ இதே அதே மாசமாக்கி வண்டி போதையில இருந்து சைடு சிச்சு இது நினைச்சு காடை நினைச்சு இது ஆடைய ஆலோலோ ஆலோலோ அந்த பிள்ளைய 4 மாசம் மாசமாக்கிட்டேன். இப்ப 2வது இந்த பிள்ளைகிட்ட வர்ற அத்தி இது இவன் மூட்டாட்டினே இருக்கு. அது ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாரும் பத்திர செலவுக்கு வந்துருவாங்க. தேவையில்லை நமக்கு. என்ன விஷயம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குரல் கூட. அப்பா சொல்லிட்டாருல யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிக்குமா இருக்கக்கூடாது. இப்படியே கூட்டமான வரணும்னா பரவ போகாது. உள்ள போறோம். ஆளுக்கு ஒரு புறம் மறந்து காவலை பார்க்கிறோம். முருகன் நினைத்து வர்றாருமா. யாரு? முட்டை பெருச்சாளி வர்றாரு. வெளி பறந்து வச்சிருவேன். பெருச்சாளிக்கு முட்டை பறந்தவர் பிரம்மா மைந்தன் வர்றாரு. முட்டை தெரியாது. பெருங்கொண்ட சாமியார் இங்க வந்திருக்கிறார். இங்க வந்திருக்காரா? இங்க வருவதற்கு என்ன காரணம்? டிஆர் மகாலிங்கம். எதுக்கு இதுக்கு கூட சிரிக்கிறாங்க. டிஆர் மகாலிங்கம் தானே சொன்னேன். இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன். நம்மகிட்ட சண்டை போட வந்திருக்காரு. நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு எதுக்கு அவரு இங்க வராரு? அப்ப வேணா பரம்புக்குள்ள சண்டை போட சொல்லுவா. ஓஹோ அப்படி ஒண்ணு செய்வாரோ? எப்படி சண்டை போட? டிஆர் மகாலிங்கம் எப்படிப்பட்ட மகாலிங்கமா இருந்தாலும் சரி இடத்துக்கு வரட்டும். யாரு திறமசாலின்னு அப்புறம் பாத்துக்கலாம். சண்டை பொண்ணுங்கிற நோக்கத்தோட நீங்க போயிடாதீங்க. வள்ளியா நாரதரா? நான் வேற மாதிரி ஆளு. நல்லா பேசுனா சந்தோஷமா நல்லா பேசி பேசாம போயிடுவேன். பண்ணா அள்ளி வச்சு மூடி விடுவேன். என்ஜாய் தெரியுமில்ல? என்ன அள்ளி வச்சு மூடினாலும் முறை வந்து வெளியே தெரியும். யாருக்கு? நான் சொன்னது குழம்பு சட்டிய கொண்டையில இருந்து கொட்டை வரைக்கும் அத்துக்கிட்டு விட்டுருவேன். நன்றி வணக்கம். 5 கொட்டை என்ன சொன்னாங்க? சந்திப்போம். ஆலலம் சோ